தேங்காய் சாப்பிட்டா நம்ம நல்லது. முடி நல்லா வளரும், மேனி நல்லா பளபளப்பாக இருக்கும், வகுத்துக்கு செரிமான சக்தி அதிகப்படுத்தும், மலச்சிக்கலும் பிரச்சனை வராது, எலும்பு நல்லா வலுவாக இருக்கும், உடம்புக்கு நம்ம நல்லது. தேங்காய் நல்லா சேர்த்திக்கணும். அதேட்டுக்காரா அந்த அறுபதாட்டுக்கான நம்ம தேங்காய் மட்டும் வாங்கி கொடுங்க. தண்ணி வேண்டாமா குத்திட்டா அதேட்டுக்காரா அந்த தேங்காய் தோண்டுங்க. இது வெள்ளோட்டு கையன்னு அடுப்பத்தை வச்சாச்சு. சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். சட்டி நல்லா காய்க்கும். சட்டி நல்லா சூடாகிடுச்சு. 2 ஸ்பூன் பச்சரிசி நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். நல்லா செவக்க வறுத்துக்கணும். நல்லா பொன்னிறமாக செவக்க வேணும். நல்லா பொன்னிறமாக செவந்துக்கிடுச்சு. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பாசி பயிறு 2 ஸ்பூன். இது அதே மாதிரி வச்சுக்கணும். நல்லா மணக்குது. நம்ம இறக்கலாம். கலர் மாறுது பாரு. இந்த அளவுக்கு மாறினா எடுத்துக்கலாம். தோண்டி வச்ச தேங்காயை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். பாப்போ அரையம்மா எடுத்தா பாப்போ. கொண்ட சரி பாப்பா. வறுத்து வச்சோ பச்சரிசி பாசி பயிரையும் கொண்டு பொடி பண்ணி எடுத்தா சரியா. நல்லா சிரிசாக அரிஞ்சிக்கலாம். பாப்பா இடிச்சு பொடி பண்ணாலும் சரி, இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு ஆட்டினாலும் சரி. சரி ஆட்டிக்க.
என்ன ஐயா மஞ்சு பாச்சா மஞ்சிட்டே இருக்குது ஐயா. நறுக்கி வச்ச தேங்காயை கொட்டி ஆட்டிக்கலாம். நல்லா ஆட்டி எடுத்துக்கணும். நல்லா ஆட்டி எடுத்துக்கணும். பாப்பா ஐயா கை கழுவிட்டு ஏலக்காய் போய் எடுத்துட்டா. எத்தனை ஐயா? 4 காய் இருந்தால் போதும். சரி ஐயா. நான் இனிப்பு செய்கிறேன், பாப்பா இட்லி செய்கிறேன். இந்த ஏலக்காய் கணக்கு வேணும். 3 காய் ஏலக்காய் போடுவேண்ணே. சரி ஐயா. ஏலக்காய் அதிலேயே போட்டு நல்லா ஆட்டி எடுத்துக்கணும். பாப்பா நான் ஆட்டிட்டு வரேன். அடுப்பத்தை பாப்பா அடுப்பத்தை வச்சுட்டு நெய் எடுத்துக்கிட்டா, முந்திரி பருப்பு எடுத்துக்கிட்டா. அதை எடுத்து வச்சியா? தாட்ட பாரு எப்படி மணக்குது. ஆமாண்ணா நல்லா மணக்குது. அன்னைக்கெல்லாம் எங்கள் பிள்ளைகளுக்கு தேங்காய் அன்னாடுமே கொடுப்போம். பசங்க பண்ணையத்துலேருந்து வந்தாங்கன்னா 1 மூடி தேங்காய், 1 சேட்டு கருப்பட்டி, அதை கடிச்சிக்கிட்டே திம்பாங்க. அன்னைக்கெல்லாம் மின்னத்தை பசிக்கு முன்ன தேங்காய் தான் கொடுப்போம். தேங்காயும் கருப்பட்டி, தேங்காய் கருப்பட்டி கடலை இதுதான் கொடுப்போம். அதை கடிச்சிக்கிட்டு திம்பாங்க. நல்லா அன்னைக்கு நல்லா ஊட்டமாக இருந்தது உடம்பு. 1 மூட்டை ராயாக இருந்தாலும் அக்காட்டை நகர்த்தி வைப்பாங்க. பாரு நகர்த்துறா. இன்றைக்கெல்லாம் சோறாக்குறதுனா புதுசுன்னே சோறாச்சு. அன்னைக்கெல்லாம் கம்பு குத்தி போட்டு சோறாக்குறதுனா நேரம் ஆகும். பசங்களுக்கு பசியாக போச்சுன்னா அந்த பசி ஆத்துறதுக்கு அதை கொடுப்போம். நல்லா மஞ்சள் கிடிச்சு இந்த மாதிரி இதுக்கு மேலே வலிச்சுக்கலாம். அந்த குண்டாவை எடுத்துன்னு எடுத்துட்டு போ. தேங்காயும் ஆட்டிட்டு வந்தாச்சு. சட்டி அடி மேலே வச்சுக்கலாம். சட்டி நல்லா சூடேறிடுச்சு. 2 ஸ்பூன் நெய். நெய் நல்லா உருவிட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்ச தேங்காய் 1/2 கப்பு. தேங்காய் நல்லா பொரியிட்டு ஒரு 40 முந்திரி பருப்பு, ரெண்டுமே நல்லா செவக்கிட்டு எடுத்துக்கலாம். நெய் அதுலேயே விட்டு முந்திரி தேங்காய் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு செவக்க பொரிச்சிக்கணும். அதுலேயே இன்னொரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா உருகி போச்சு. ஆட்டி வச்சு தேங்காயை போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் தேங்காய். 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 2 ஸ்பூன் தேங்
தேங்காயை போட்டு நெய்யிலையும் நல்லா வதக்கி வேணுங்க. ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அப்படியே வதக்கலாம். பாப்பா சக்கரை எடுத்து ரெடி வை, அடி பிடிக்குது. சரியாயா? பிடிக்குது. நல்லா வணங்கிடுச்சு, கலர் மாறுது. இதுக்கு மேலே சர்க்கரை போட்டுக்கலாம். போட்டுக்கணும் சர்க்கரையை போடு. நாட்டு சர்க்கரை 1 கப்பு. நீங்கள் இனிப்பு வேணுன்னா சேர்த்து போட்டுக்கலாம். இல்லை இனிப்பு கம்மியாக தங்கிறதா இருந்தாலும் குறைச்சி போட்டுக்குவோம். சரியா போய் நல்லா திட்டுதான் இருக்குது. இதுக்கு மேலே அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணும். அழுவா பதம் வரணும். தேங்காய் பால் அடி பிடிக்கி நல்லா கிளறிக்கணும். கொஞ்ச நேரம் வெந்துக்கிட்டு பிடிக்காது. நல்லா வெந்து நெய் பிரியுது பாரு. ஊற்றுன நெய்யுக்கு ஆட்டின தேங்காயும் அப்படி எண்ணெய் அப்படி பிரிஞ்சு வருது பாரு. சும்மா ஒட்டாது சட்டியில். நெய்யும் தேங்காய் எண்ணெய் பிரிஞ்சு வருது, அதை எடுத்துக்கலாம். இப்படி எச்சா போனால் வடிச்சுக்கலாம். பாப்பா அந்த பொரிச்சு வச்சு முந்திரியும் தேங்காய் எடுத்தா. இதுக்கு மேலே பொரிச்சு வச்ச முந்திரியும் தேங்காயும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறிக்கலாம். அப்படியே அழுவா மாதிரி ஆகி போச்சு பாரு. இதுக்கு மேலே கிளறணும்னா கட்டி ஆகி போயிடும். இறக்கலாம். எடு. தேங்காய் கெட்டிப்பால் இனிப்பு ரெடி. வாங்க சாப்பிட்லாம். கப்ப கண்ணே எங்கே இது இந்த கண்ணே கூடாயா? கொண்ட கண்ணே கப்பு கூட ஆயாட்ட. அழுவா மாதிரி இருக்குது பாரு. இந்த சீரிஸ் உனக்கு கண்ணே ஆயா சாப்பிடுங்க. சரியாயா? சூப்பராக இருக்குது. தித்திப்பாக இருக்குதாயா? சரி சரி, நான் சாப்பிட்றதா நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். அப்படி அழுவா மாதிரி எண்ணெய் பறந்துக்கிடுச்சு பாரு. பார்க்கும்போது சாப்பிடலாம்னு தோணுது. நல்லா சூப்பராக இருக்குது, தித்திப்பாக இருக்குது. இந்த மாதிரி வண்டி வச்சுட்டா அப்பப்போ கொஞ்சம் எடுத்துக்கிட்டு உடம்புக்கு நம்ம வாழுது. நல்ல உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது. அந்த மாதிரி இந்த மாதிரி கடையில் வாங்கி கொடுக்குறீங்க. இந்த மாதிரி வண்டி வச்சுட்டா நாமளும் எடுத்து கொடுத்துக்கலாம். நம்ம பிள்ளையும் விரும்பி சாப்பிடும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள்.